நெகட்டிவ் வராதா? இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மட்டும் தான் வரும். இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ஒரு பொண்ணு கிட்ட போய் தப்பா கமெண்ட் பண்ணி பேசுற வெக்கமா இல்லைன்னா கேட்டிருக்காங்க. எதுக்கு இது மாதிரியான கேள்வி? எதுக்கு வெக்கம்? ரைட் விடு. ஆணுக்கு பெண் சமம், எல்லாத்துலயும் எல்லாமே வேணும், எல்லாருமே சமம் தான், ஈக்குவாலிட்டியை பாக்குறீங்கல்ல. கெட்ட வார்த்தை பேசுறதுல ஈக்குவாலிட்டி தான். தீயதை தீயிட, தீயதை நாடிட, குற்றம் அதில் இல்லை. சூப்பரா பண்ணி. ஒரு தீயதை அழிக்கணும்னா அது தீய வழியில போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சோசியல் மீடியாவே கான்ட்ரோவர்சில தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாசிட்டிவிட்டி அதெல்லாம் பாசிட்டிவ் எல்லாம் வந்து ஒரு ஆர் யூ கே ப்ரோன்னு ஒருத்தங்க கேட்டு. நீங்க யாரு? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? தயவு செஞ்சு இனி இன்ஸ்டா பக்கம் நீ வராத, இல்ல நான் வரல அப்படின்னு மெசேஜ். கண்டிப்பா நீங்க வர வேண்டாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நெகட்டிவா பேசினா ஏதாவது சங்கடமா அந்த யோசனை எல்லாம் கிடையாது கிடையாது. இவனை எப்படி தூக்குறது? ஐயோ, குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அந்த நீங்க போன ஷோயோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே இவ்வளோ ஒஸ்டா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னாச்சு? அங்கேயும் வந்து எல்லா இடத்துலயுமே ஏற்றத்தாழ்வுகள் தான். சாப்பாடுல வந்து எங்களுக்கெல்லாம் வந்து சாதாரண சாப்பாடு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா எங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து பேசினவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ராயலான ஒரு பிளேஸ்ல, பிளேட்டு அந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு காமன் பிளேஸ்ல. அவங்களே தான் பேசுவாங்க, ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஷோ பண்றவங்க தான் பேசுவாங்க. ஆனா அவங்களே அங்க எப்படிதான் நடத்துவாங்க. சோ இப்போ உங்களோட இன்ஸ்டால வந்து ஒரு ஸ்டோரி போட சொல்லியிருந்தோம் உங்களை, ஒரு கேள்வி கேட்க சொல்லி. அதுக்கு உங்களோட ஃபேன்ஸ் இல்ல உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன கேட்டுட்டாங்கன்னு அதற்கான பதில் இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் தாண்டி அவங்க என்ன கேட்கப்படுறாங்க அப்படின்னு பாப்போமா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்காது. இல்ல நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணல. சரி பாருங்க, ஏதாவது வந்திருக்குண்ணா. நெகட்டிவ் கமெண்ட் எதுவும் வராதுன்னு நினைக்கிறீங்க அதானே? நெகட்டிவ் வராதா? இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மட்டும் தான் வரும். நாங்க வேலிடானது மட்டும் கேளுங்க. வேலிடானது மட்டும் தானே கேட்டுருவோம். ஒரு பொண்ணு கிட்ட போய் தப்பா கமெண்ட் பண்ணி பேசுற வெக்கமா இல்லைன்னா கேட்டிருக்காங்க. எதுக்கு இது மாதிரியான கேள்விகள்? எதுக்கு வெக்கம்? பொண்ணு பொண்ணு மாதிரி பேசினா யாருமே சொல்ல மாட்டாங்களே. பொண்ணு என்ன கெட்ட வார்த்தை போட்டு திட்டுச்சு, நானும் பொண்ணு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுனேன். இதுல என்ன இருக்கு? நார்மலாவே நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டதே அப்படிதானே, பெண்களை வந்து இதுவா பேசக்கூடாதுன்னு. பட் அப்படி ஏன் அப்படி பேசக்கூடாது? இப்ப நீங்க தானே சம உரிமை எல்லாம் கேக்குறீங்க. ஆணுக்கு பெண் சமம், எல்லாத்துலயும் எல்லாமே வேணும், எல்லாருமே சமம் தான், ஈக்குவாலிட்டியை பாக்குறீங்கல்ல. கெட்ட வார்த்தை பேசுறதுல ஈக்குவாலிட்டி தான் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க பேசுறீங்கன்னா நானும் பேசுவேன், நோ ப்ராப்ளம். அது பொண்ணா இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் சரி. ப்ரோ ஒரு ப்ரோக்கன் சாங் பண்ணுங்க ப்ரோ, ப்ளீஸ் 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 ப்ரோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படின்னா அதாவது ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர் சாங், அதை வந்து உங்களுக்கு பாட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சத்தியமா ப்ரோ புது பாட்டுலாம் வேண்டாம் ப்ளீஸ். சரி, நீங்க எந்த பழைய பாட்டு எம்ஜிஆர் காலத்துல ஏதாவது காதல் ஃபெயிலியர் பாட்டு இருந்தாலும் பரவாயில்ல பாருங்க. சரி, புரோக்கன் சாங்க்கு பதிலா புரோக்கன் டயலாக் வச்சுக்கலாம், அதை வேணா பேச. ஐஸ்வர்யா ராய் வச்சுக்க கூடாது. இல்ல ஐஸ்வர்யா ராய், என் தாய் மந்தாகினியும் என்னை படித்துறையில் விட்டு விட்டு சென்று விட்டாள். காதலித்த ஆதித்ய கரிகாலனும் என்னை நாட்டை விட்டு விரட்டி அடித்து விட்டான். அனைவருக்குமே நான் கருவியாகத்தான் செயல்பட்டுள்ளேன். பல வேட்டையருக்கு மட்டுமே நான் உண்மையாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். அனைவரது கணக்கையும் விரைவில் முடிப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யா ராயோட நீங்க பெட்டரா தமிழ் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, யூசுவல் நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு அவங்க வைஃபா அசிங்கமா பேசுறது தப்பு இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நான் ஒருத்தங்களா அசிங்கமா பேசுறேன், என்ன பேச வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி பேசியிருப்பாங்க? அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது ஓகே, ஐ அக்ரி. என்ன வந்து பைத்தியம்னு சொல்லுவாங்க, மென்டல்னு சொல்லுவாங்க, கோமாளின்னு சொல்லுவாங்க, கிறுக்கு பையன்னு சொல்லுவாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன் நம்பர் 9ஆம் நம்பர் கூட போட்டு சொல்லுவாங்க, அதுக்கு கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இவங்க இன்னும் நம்மளை ரொம்ப தரம் தாழ்த்தி சொல்லும் போது அவங்கள திட்டுறதுல எனக்கு தப்பே இல்லையே. அதுல எந்த தப்பும் கிடையாது. அதான் ஒரு லைனே வரும், யாரோட லைனுன்னு எனக்கு தெரியல. தீயதை தீயிட, தீயதை நாடிட, குற்றம் அதில் இல்லை. ஒரு தீயதை அழிக்கணும்னா அது தீய வழியில போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா அவங்க என்ன நல்லவங்களா? அப்ப அவங்கள நம்ம அதே வழியில போய்த்தானே நம்ம புஷ் பண்ணணும். உங்களுக்கு வர பேடான விமர்சனங்களை எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியா சமாளிப்பேன். என்ன ஹாப்பி? அதுல என்ன? ஏன்னா அதுல தானே என்னோட கண்டென்ட். அதை வச்சே அந்த கமெண்ட்ஸை கண்டென்ட்டா மாத்தி அதை அப்படியே நான் கரன்சியா மாத்திடுவேன். அடுத்ததே அதுக்கு சம்பந்தப்பட்டுதான் கேட்டிருக்காங்க. ப்ரோ சேலரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல்ல வந்து 25K.
25K யூடியூப் மூலியமா? யூடியூப்ல அது வந்து வேரியேஷன் ஆகும். ஸ்கூல் சேலரி ரெகுலரா வரதுதான். யூடியூப்ல வந்து இப்போ போன மாசம் $220 வந்திருக்கு. அது நீங்களே கால்குலேஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாசம் ரொம்ப ஜமாய்க்குது என்னன்னு தெரியல. 10 நாளுக்குள்ளேயே $155 வந்திருக்கு. ஆமா, அது எல்லாம் காரணம் வந்து கருப்பழனியப்பன் சார் தான். அந்த டான்ஸ் தான் ஏன்னா என்னோட டான்ஸ் வந்து அவர் கட் பண்ணிட்டாரு கலைஞர் டிவில. ஓ, ஏன்னா அவங்க வந்து ஒரு தலைபட்சமா தான் நடந்துச்சு. என்னோட சீக்வன்ஸ்ல வந்து அந்த டான்ஸ் தான் ரொம்ப வேலிடான ஒரு இது. அந்த டான்ஸ்ல சும்மா 2 செகண்ட் கை கால் ஆட்டுறது மட்டும் போட்டிருக்காரு. இன்பிட்வீன் கேப்ல நிறைய உண்டு, அது அவர் போடவே இல்லை. ஸோ அதனால அது அவருக்கு ஒரு லாஸ், எனக்கு அது பயங்கர லாபம். ஏன்னா அந்த வீடியோ எனக்கு நான் யூடியூப்ல ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருந்தேன். அதை அப்லோட் பண்ணி அது 25 லட்சம் வியூஸ் போயிருக்கு. திருந்தவே மாட்டியா நீ? இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் தப்பே பண்ணலையே, நான் ஏன் திருந்தணும்? இந்த மாதிரி வீடியோ போடுறது கேட்டிருக்காரு. வீடியோ போடுறதுல ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவங்க வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துல இருக்காங்க. சரி, ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு, மேபி உங்க வீடியோ கூட யூஸ் ஆகலாம். ப்ரோ, பப்ளிக்ல டான்ஸ் ஆடுங்க, பப்ளிக் ரியாக்ஷன் பார்க்கலாம். இன்னுமா அவரு பார்க்காம இருக்காரு? எவ்வளவு பப்ளிக்ல டான்ஸ் ஆடி இருக்கேன். ஓகே, ஐ திங்க் அவர் இன்னும் அப்டேட் ஆகல. அவர் இன்னும் அப்டேட் ஆகல. ஒருத்தர் வந்து எனக்கு ஒன்றும் பெருசா வேணாம், 2K ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடுன்னு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட என்ன பண்றது நம்ம? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க டெய்லி வீடியோ போஸ்ட் எல்லாம் அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரி போட்டே இருங்க, இல்லைன்னா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண மாதிரியாவது போடுங்க, தானா வந்துடும். சோசியல் மீடியாவே கான்ட்ரவர்சில தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாசிட்டிவிட்டி அதெல்லாம் பாசிட்டிவ் எல்லாம் வந்து ஒரு என்னன்னா பாலும் கிணத்துல கொஞ்ச நாளைக்கு அப்படி கிடக்கும். அது எப்ப வரும்னா எப்ப அந்த பீப்புள்ஸ் எல்லாம் மெச்சூர்ட் ஆகுறாங்களோ அப்ப அந்த பாசிட்டிவிட்டியை தேடி ஓடுவாங்க. ஏன்னா நான் சப்ஜெக்ட் வீடியோ போடுவேன், ஒரு பையன் பார்க்க மாட்டான். இப்ப நான் யாரையாவது திட்டியோ இல்லைன்னா யாரையாவது கமெண்ட் ரீட் பண்ணியோ சொல்லியிருப்பேன்னா எல்லாரும் ஆக ஓகன்னு பார்ப்பாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் என் சப்ஜெக்ட பார்க்க ஆரம்பிச்சு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்களை எப்படியோ நினைச்சிருந்தேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயாலஜி நாலேஜுக்கு வந்து நான் உங்களை திட்டிருக்கவே கூடாது, வெரி சாரி அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ரியலைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது உங்களோட பிடிச்ச கேம் என்ன, மெஸ்ஸி ஆர் ரொனால்டோ அப்படிலாம் கேட்டிருக்காங்க. மெஸ்ஸி ரொனால்டோ அந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும். சின்ன வயசுல என்ன அந்த வந்து இதுக்கும் நான் வேலிடான இது சொல்லுவேன். எனக்கு சின்ன வயசுல வந்து ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது ஃபுட்பால் மட்டும்தான். ஆனா என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு அதுக்கான எனக்கு டீச்சரும் அமையல, என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனும் அமையல. ஸோ அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். எனக்கு ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்க 2 பேருமே பிடிக்கும். எனக்கு ஃபுட்பால் வந்தா மட்டும் நான் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கியாவது பார்ப்பேன். மற்றபடி எனக்கு எந்த கேம்ஸும் பிடிக்காது. கிரிக்கெட்லாம் அறவே பிடிக்காது. ஃபுட்பால் தான். ஃபுட்பால் கொஞ்சம் பிடிக்கும், ரொம்பலாம் இதுமாக மாட்டேன், கொஞ்சம். உங்களை வந்து ஒரு மீட்டப் போட சொல்லி கேட்டிருக்காங்க, அதாவது எல்லாரும் ஃபேன்ஸ் மீட் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம வந்து ஒரு ஜாலிக்கு தான் நான் வந்து இங்க பண்றேன்னு, சும்மா என்னோட ஹாப்பினஸ்க்காக தான் பண்றேன். அது மூலமா நிறைய பேர் ஹாப்பினஸ் இருக்காங்க. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா லெவல் அண்ட் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் நான் போக மாட்டேன். அந்த மாதிரிலாம் வந்தமா போனோமா, அதுல ஏதாவது சும்மா ஒரு 4 கமெண்ட்ஸ் வந்துச்சு, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ரீச் மீன்ஸ் ஒரு 10 பேர் என்ன திட்டினாலும் 15 பேரும் ஹாப்பியா இருக்கும். அதோட நம்ம முடிச்சுக்கணும். இந்த மீட்டப் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை வேணாம். ஒரு சில கமெண்ட்ஸ் நான் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்த ஒரு கமெண்ட் கேட்கறேன். ஒருத்தர் வந்து உங்களை வேற எதுவுமே கேட்கல, நீங்க ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா இருந்தாங்க, ஒரே ஒரு தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. லைக் இந்த மாதிரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குல்ல. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல அப்படின்னா, நீங்க மெனக்கெட்டு வர வேண்டாம், வரணும்னு அவசியமே இல்லை. இப்ப நான் வந்து நான் எங்கேயாவது போறேங்கிறத நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். சப்போஸ் அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம மீட் பண்ணிக்கலாம். அதுக்காக மெனக்கெட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணி அப்படிலாம் வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நானும் அதை விரும்ப மாட்டேன், நீங்களும் அந்த மாதிரிலாம் விரும்பாதீங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்மள இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணும். ஓகே, அந்த ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த நீங்க போன ஷோயோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே இவ்வளோ ஒஸ்டா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னாச்சு? அங்கேயும் வந்து எல்லா இடத்துலயுமே ஏற்றத்தாழ்வுகள் தான். இப்போ என்னோட ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருந்து பேசிட்டு இருந்துச்சு. இப்ப நாங்க எல்லாம் போயிருக்கோம், எங்களை வந்து ஒரு சைட்ல உட்கார வச்சாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பாடுல வந்து எங்களுக்கெல்லாம் வந்து சாதாரண சாப்பாடு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா எங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து பேசினவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு இப்போ ஒரு வீடியோ போட்டுச்சு, நான் அதுல பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ராயலான ஒரு பிளேஸ்ல, பிளேட்டு அந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு காமன் பிளேஸ்ல அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு, அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்குல்ல. இப்போ அவங்களே தான் பேசுவாங்க, ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஷோ பண்றவங்க தான் பேசுவாங்க. ஆனா அவங்களே அங்க எப்படிதான் நடத்துவாங்க, இந்த ஏற்றத்தாழ்வோட தான் நடத்துவாங்க. ஓகே, இது நிறைய வந்திருக்கா. இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆர் யூ கே ப்ரோன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நீங்க யாரு? நீங்க சொன்னீங்க அப்படின்னா நானும் அதுக்கான சீக்ரெட் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து தயவு செஞ்சு இனி இன்ஸ்டா பக்கம் நீ வராத, இல்ல நான் வரல அப்படின்னு மெசேஜ். கண்டிப்பா நீங்க வர வேண்டாம், அவரு வர வேண்டாம்.
இப்படிதான் எல்லாரையுமே ஹேண்டில் பண்றது, அந்த யோசனை பண்றது, நெகட்டிவா பேசினா ஏதாவது சங்கடமா அந்த யோசனை எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வரைக்கும் இருந்ததே இல்லை. உங்க லைஃப் ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர். உங்களோட லைஃப் ஸ்டோரி ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க, டக்குன்னு இப்படி முடியாது. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஊர் வந்து நாகர்கோயில். அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான், ஈத்தாமொழி தான். நான் வந்து எம்எஸ்சி எம்எட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எங்க வீட்டுல யாருமே எங்க அப்பா அம்மா எல்லாம் படிச்சவங்களே கிடையாது. ஆனா எங்க அப்பா அம்மா வந்து எங்களை எப்படியோ எல்லாரையும் படிக்க வச்சாங்க. அப்படி நானும் படிச்சுக்கிட்டேன். நானும் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படல, அது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் வந்ததுதான். ஆனா அந்த ஆக்சிடென்டா வந்ததை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதை கூட நான் ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமா எடுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். டீச்சிங்ல இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து எங்கேயுமே எனக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் என்னோட பேஷன். அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு டிஆர்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரத்திலேயே கவர்மெண்ட் டீச்சரா ஆயிருவேன். கெட்டு வச்சிருக்காங்க. அப்படி என்ன கேட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து நீங்க கே ஆர் ஸ்ட்ரைட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஒரு சிலர் வந்துட்டு வேற மாதிரி கண்ட கெட்ட வார்த்தை. இல்ல, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா, நீங்க பிரைவேட் மெசேஜ்ல வந்து நீங்க என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு அங்கேயே ரிப்ளை கொடுக்குறேன். அதை சொன்னா நீங்க சொல்லிருவேன். ஓகே, ஒரே ஒருத்தர் ஒரு நல்ல இது கேட்டிருக்காரு. மேபி நான் நல்லதா தனுஷ் அண்ணா சாங் ஒண்ணுக்கு டான்ஸ் ஆடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நிறைய ஆடி இருக்கேனா? நீங்க ஆடி இருக்கீங்க, பட் ஆனா அவர் இப்ப ஆசைப்படுறாரு. அந்த கமெண்ட்ல நீங்க ஆஸ்க் மீ எனிதிங் தானே கேட்டிருக்கோம், அதனால நீங்க டான்ஸ் ஆடுன்னு கேட்டிருக்காங்க. இது நேயர் விருப்பமாவும் எடுத்துக்கலாம், இது ஃபைனலா முடிக்கிற ஒரு விஷயமாவும் எடுத்துக்கலாம். சோ இப்போ ஒரு ஃபேன் வந்து உங்களுக்கு லைவா வீடியோ கால் பண்ணி பேசணும்னு கேட்டிருக்காரு. எனக்கா? ஆமா. சோ அவர்கிட்ட கொடுக்கற, நீங்க பேசுங்க. ஐயோ, ஹாய், வணக்கம் சார். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் கூட மெசேஜ் கூட பண்ணிருக்கேன் சார். அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. சார் இன்னும் நிறைய இது பார்க்கணும் சார் நீங்க. ஐயோ, டெய்லி வீடியோ போடுவேன் பாருங்க, சரியா? நீங்க என்ன பண்றீங்க? சார் நான் இங்க சென்னையில தான் சார், நான் கார் டிரைவர். அப்படியா? நல்லா போதா ஒர்க்லாம்? நல்லா போகுது சார். சார் நீங்க அரசியல் இருந்தா வரணும் சார் கண்டிப்பா. ஐயோ, நான் மீடியாக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுல என்ன அரசியலுக்கு? ஐயோ, இழுத்து விடாதீங்க. சரி சரி, பார்க்கலாம். இப்போ அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணாக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அந்த அரசியல் வருகைக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்க போல இருக்கு. ஃபேனே ஒருத்தர் கேட்கிறாரு. எங்க நீங்க அவனுக்கு தான் கழிவு ஊத்துறானுங்கன்னா நீங்க வேற கலாய்க்கிறீங்க. அப்படிலாம் இல்ல, பாருங்க, அவ்வளவு ஆசையா எனக்கு பிடிக்கும். அரசியலுக்கு வாங்க சார், பிடிக்கும். நான் அரசியல் பேசினேன் அப்படின்னா தாங்க மாட்டீங்க. ஓ, அந்த அளவு அரசியல் பிடிக்கும் எனக்கு. நான் வந்து மோஸ்ட்லி நீங்க என்ன நினைச்சாலும் சரிதான், என்ன பார்க்கும்போது ஒரு மேன்லி லுக் வந்து மோஸ்ட்லி வராது. ஏன் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல எங்க அக்கா கூடவே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அப்புறம் வந்து சின்ன பசங்க கூடவே இருக்கிறதுனால ஃபுல் மேன்லியான ஒரு லுக் வந்து வராது. இதனாலதான் அவங்க என்ன பண்றதுன்னா அந்த 9ஆம் நம்பர்லாம் போடுறது. ஆனா அப்படி கிடையாது. அது நம்மளுக்கு தானே தெரியும். எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து அதை பப்ளிஷ் பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா அது வந்து சென்சார்ல போயிடும், அது வேணாம். ஸோ அப்போ வந்து எனக்கு லவ் ப்ரப்போசல் வந்திருக்கு. எனக்கு மொத்தம் 3 ப்ரப்போசல் வந்திருக்கு. அது நேம் எல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தங்க, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தங்க, இன்னொருத்தங்களும் வந்து கோயம்புத்தூர் தான். அதுக்காக இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனாலன்னு இல்லை, முன்னாடி டிக்டாக்ல இருக்கும்போது எனக்கு வந்திருக்கு. அது எனக்கு மேனேஜ் பண்ண தெரியல, அப்ரோச் பண்ண தெரியல எனக்கு. ஏன்னா நான் வந்து விளையாட்டு பிள்ளையாவே எப்பவும் இருப்பேன். ஆனா இப்ப கிடையாது, ரொம்ப சீரியஸ் தான். அதனால எனக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, அது வந்து மோஸ்ட்லி அது வந்து பாசிங் கிளவுட்ஸா தான் இருக்கும். இப்பவும் நிறைய வரும். ஆனா அவங்க எல்லாம் எப்படி படுவாங்கன்னா, இப்ப பேசுறாங்களா, அவங்க கிட்ட 24 hours நம்ம பேசிட்டே இருக்கணும். அது முடியாது, அது யாரா இருந்தாலும் முடியாது. அதனால அவங்க 2 நாள் பொறுப்பாங்க, 3 நாள் பொறுப்பாங்க, 5ஆவது நாள் அவங்களே காணாம போயிடுவாங்க. அதனால நம்மளும் ரிஸ்க் எடுக்க கூடாது. ஏன்னா அவங்க மனசுல நம்ம ஆசை வளர்த்தோம் அப்படின்னா அது பாவம் இல்ல. அதனால அது வந்த வழியே அது போயிடும்னு நான் தெளிவா இருப்பேன். இன்ஸ்டா கமெண்ட்லயே உங்களுக்கு அதிகமா வந்திருந்தது, நீங்க வந்து கேவா ஸ்ட்ரீட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அப்ப கே ப்ரப்போசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருமா? அவங்க ஏன் அதை கேக்குறாங்க அப்படின்னா, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்ரோச் பண்றதுக்கு தான் கேக்குறாங்களே தவிர அவங்க ஒரு வேலிடா ஒன்னும் கேக்குறதெல்லாம் ஒன்னும் கிடையாது. தெரிஞ்சுக்கணும் கேக்குறதுல அவங்க அப்ரோச் பண்றதுக்காக கேக்குறது. அந்த மாதிரி அப்ரோச்சஸ் வந்து நிறைய வரும், ரெகுலரா வரும். பொண்ணுங்களுக்கு தான் இந்த சொசைட்டில பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா பசங்க அப்படி கிடையாது. இப்ப வந்து என்ன சொல்றது, இதை வந்து ஒரு இதா வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆனா அது வந்து தப்பு சரியானலாம் எனக்கு ஆர்கியூ பண்ண தெரியாது. இந்த மாதிரி கேக்குறவங்க கண்டிப்பா அந்த மாதிரியானவங்களா தான் இருப்பாங்க, அந்த மாதிரியா தான். அதுல மாற்றமே கிடையாது.